அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினாக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் 2025 இந்த வீக் வரக்கூடிய எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்டான 50 தமிழ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பேஸ்டில் வந்து இருக்கும். என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீக் ஃபுல்லாக தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் தரப்போகிறோம். அதனால் வந்து நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூடுரை அப்படின்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூடுரை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஔவையார். அப்போ ஆப்ஷன் பி ஔவையார்ன்றதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். அப்போ தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம் அப்படின்னு வரும். பன்மை வராது, பொறுமை, சிறுமை எதுவுமே வராது. எதுதான் வரும்? நம்மளுக்கு மேன்மை மட்டும்தான் வரும். அப்போ தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்து எழுதுக. கணினி ப்ளஸ் தமிழ். அப்போ கணினி கூட்டல் தமிழை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து நம்மளுக்கு வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகுந்து எப்படி வரும்? நம்மளுக்கு இட் அப்படின்ற எழுத்து வரும். அப்போ கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் இருக்குது பார்த்தீங்களா? கணினி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வல்லினம் வந்து மிகும், இங்கே இட்டு போட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இந்த நூல்களெல்லாம் வந்து எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எழுதினவங்க யார் அப்படின்னா வந்து பாரதி யார். ஓகேங்களா? வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் வந்து நிறைய வந்து இந்த நம்ம வீட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, மின் மிஷின்ஸு, அரவை மிஷின்ஸ், அது எல்லாமே கிரைண்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா எங்கே நிறைய இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் வந்து நிறைய இருக்குது. அப்போ வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும்னாலே வந்து எந்த இடம் தான் வரும்? நம்மளுக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கல்வி தான் வந்து கற்றவருக்கு அழகு தரும். மற்றது இந்த தங்கம், வைரம், வெள்ளி இதெல்லாம் வந்து அழகு தராது. வெறும் கல்வி மட்டும்தான் கற்றவருக்கு அழகு தரும். அப்போ ஆப்ஷன் ஏ, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும் கேட்டுக்கிறாங்க. அப்போ கழனி அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ கழனி அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வயல் அப்படின்னு சொல்லாங்களா? அப்போ கழனி அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா வயல்ன்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இனிமை ப்ளஸ் உயிர். இனிமை ப்ளஸ் உயிர் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நம்ம அப்படியே எழுதிப்போம் இனிமை உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வரும் அப்படின்னா, மையன்ற விகுதி வந்து கெட்டு, அதுக்கப்புறமா வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவடி இயல்பு, இந்த இன்னு வந்து ரெண்டா ரெட்டிட்டு, அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவடி இயல்பின் படி நம்மளுக்கு இன்னுயிர் அப்படின்னு சொல்லிட்டு புணரும். அப்போ இனிமை ப்ளஸ் உயிர் வந்து நம்மளுக்கு இன்னுயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு, நெறி அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நெறி அப்படின்னா ஒரு வழி. நெறினானது வழி. ஆப்ஷன் சி, பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். தமிழோட கிளை மொழிகளில் ஒன்று எதுன்னு கேட்டுக்கிறாங்க. கீழே வந்து நம்மளுக்கு 4 ஆப்ஷன், உருது, இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு. இப்போ 4ல் வந்து தமிழோட கிளை மொழி என்ன அப்படின்னா தெலுங்குன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தமிழோட கிளை மொழிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ கீழே வந்து தெலுங்குன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, காடெல்லாம் அப்படின்ற சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுதணும். அப்போ காடெல்லாம் அப்படின்னா நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? காடெல்லாம் அப்படின்னா காடு ப்ளஸ் எல்லாம். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு, தமிழ் நூலில் திரு அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ திரு அப்படின்ற அடைமொழினாலே என்னடா வரும்? நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உலக பொதுமறை, வாயிறை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு முப்பால், நெக்ஸ்ட்டு வந்து அறநூல், இது மாதிரி நிறைய பெயர் என்ன இருக்குது திருக்குறளுக்கு இருக்குது. அப்போ திரு அப்படின்ற அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எது வந்து பாரதிதாசனோட நூல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாரதிதாசனோட நூல் வந்து எது இல்லை? பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசனோட நூல் தான்.
அழகின் சிரிப்பும் நூல் தான். இசை அமுது இது 3மே வந்து பாரதிதாசனோட நூல். ஆனால் பாஞ்சாலி சபதம் வந்து நூல் இல்லை. ஏன்னா வந்து பாஞ்சாலி சபதமோட ஆசிரியர் வந்து பாரதியார். அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் நூல் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. பாஞ்சாலி சபதம் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தொன்மை அப்படின்ற சொல்லோட பொருள் தான் கேட்குறாங்க. அப்போ தொன்மை அப்படின்னா என்னது? பழமை அப்படின்னு அர்த்தம். அப்போ தொன்மைக்கு பொருள் என்னன்னா பழமை அப்படின்னு சொல்லலாம். இதுவே தொன்மை அப்படின்ற எதிர் சொல் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். தொன்மைக்கு எதிர் சொல் கேட்டாதான் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? தொன்மைனா பொருள் வந்து பழமைங்களா? அப்போ எதிர் சொல் என்ன வரும் நம்மளுக்கு? புதுமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இங்கே பொருள் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ பழமை அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின், ஆயுத எழுத்து வந்து எவ்வளோ கால அளவு ஆகும்? அதாவது மாத்திரை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயுத எழுத்துக்கான மாத்திரை என்னன்னா அரை மாத்திரை தான் ஆயுத எழுத்துக்கான மாத்திரை. அப்போது உயிர் எழுத்துல வந்து நம்மளுக்கு வந்து குறிலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு வந்து பார்த்தோம்னா 2 மாத்திரை ஆகும். அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தோம்னா அரை மாத்திரை தான் வரும். அதே மாதிரி மெய் எழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ன மெய் எழுத்துனாலும் அதுக்கு கால அளவு மாத்திரை என்ன அப்படின்னா அரை மாத்திரை. அப்போ குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, ஆயுதம் மற்றும் மெய்க்கு வந்து பார்த்தோம்னா அரை மாத்திரை. அப்போது இங்கே ஆயுதம் கேட்டுக்கிறாங்க, அரை மாத்திரை தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் அப்படின்ற காப்பியத்தை இயற்றியவர் யார்? அப்போ சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையாக வைக்கக்கூடிய காப்பியம் தான் வந்து சிலப்பதிகாரம். அப்போ சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் வந்து இரட்டை காப்பியமான இன்னொரு நூலான மணிமேகலை. மணிமேகலை ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா சீர்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 10 வகைப்படும். ஓகேங்களா? அப்போ சார்பு எழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், அப்புறமா வந்து குற்றியலிகரம், குற்றியலுகரம், உயிரலப்பட, ஒற்றலப்பட, ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து, அதாவது உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம்னா முதல் எழுத்து. எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 30 எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள். அப்புறமா சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு சிறந்த அணிகலன் எது அப்படின்னு கேட்குறாங்க. குறள், இது திருக்குறள் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்போ ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வந்து மாலை வராது, காடணி வராது, வன்சொல் வராது, இனிய சொல், இன்சொல் தான் வந்து பார்த்தோம்னா ஒருவருக்கு சிறந்த அணிகலன். 2 சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா இன்சொல், இன்னொன்று வந்து பணிவு. பணிவும் வந்து அணிகலனில் தான் சாரும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து இன்சொல் கொடுத்துருந்தா இன்சொல் போடலாம், அப்படி இல்லை பணிவு அப்படின்னா பணிவு போடலாம். ரெண்டுமே வந்து ஆன்சராக வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இன்சொல் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்டறி அப்படின்ற சொல்லை வந்து பிரித்து எழுதணும். அப்போ கண்டறி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கண்டு கூட்டல் அரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கண்டு கூட்டல் அரி அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சோஃபியோ ரோபோ, அந்த ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரே நாடு தான் குடியுரிமை வழங்கிக்கும் சோஃபியோ அப்படின்ற ரோபோக்கு. எந்த நாடு அப்படின்னா சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியா தான் வந்து குடியுரிமை வழங்கியிருக்கும். நெக்ஸ்ட் சேட்டிலைட் அப்படின்ற சொல்ல வந்து நம்ம தமிழாக்கம் செய்யலாம். சேட்டிலைட் அப்படின்னா வந்து செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ சேட்டிலைட்டுக்கான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னா செயற்கைக்கோள், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், திருக்குறளுக்கு இணையாக வைத்து பாடப்படும் நூல். அப்போ திருக்குறளுக்கு இணையாக எது வந்து நம்ம பாடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நாலடியார் தான் வந்து திருக்குறள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 4 அப்படின்னா வந்து நாலடியார், 2ம் அப்படின்னா வந்து திருக்குறள். அப்போ 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அப்போ வந்து திருக்குறளுக்கு இணையாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாலடியாரை தான் வந்து நம்ம வச்சு பாடுறோம். அடுத்த கொஸ்டின், பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பறவைகள் எங்கே தான் போகும்? வானத்தில் தான் வந்து பறந்து செல்லும். அப்போது வானம்க்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா விசும்பு அப்படின்ற மீனிங் இருக்குது. அப்போ விசும்பில் வந்து பறந்து செல்கின்றன. அப்போ பறவைகள் வந்து பார்த்தோம்னா விசும்பில் பறந்து செல்கின்றனர். ஐம்பால் அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுதணும். ஐம்பாலை பிரித்தோம் அப்படின்னா வந்து
5 கூட்டல் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விரியும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயுத எழுத்து வந்து பார்த்தோம்னா தலையை வந்து இடமாக கொண்டு பிறக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம அதாவது மெய் எழுத்துக்கள் பார்க்கலாங்களா. மெய் எழுத்துக்களில் வல்லின எழுத்து வந்து பார்த்தோம்னா மார்பை வந்து அடிப்படையாக கொண்டு பிறக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து மூக்கை அடிப்படையாக கொண்டு வந்து மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும். கழுத்தை அடிப்படையாக கொண்டு வந்து இடையின எழுத்துக்கள் பிறக்கும். அப்போ ஆயுத எழுத்து வந்து தலையை வந்து அடிப்படையாக கொண்டு பிறக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அம்பேத்கர். அவர் தான் வந்து முதல் சட்ட அமைச்சர். அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து என்ன நம்ம அழைப்போம் அப்படின்னா வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். நெக்ஸ்ட் வந்து பொங்கல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். லோரி பண்டிகை வந்து பஞ்சாபில் வந்து அறுவடை திருநாளாக வந்து அழைப்பாங்க. நெக்ஸ்ட் உத்தராயன் வந்து ராஜஸ்தான், குஜராத் இந்த பிளேசஸ்லாம். அப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வராது, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த 4 மாநிலத்திலையும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். நெக்ஸ்ட் விழா காலங்களில் வீட்டோட வாசலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மாவிளையால் தோரணம் வந்து கட்டுவோங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நன்னூலின் படி ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்னூல் கூற்றின் படி வந்து தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. நன்னூல் படி வந்து பார்த்தோம்னா 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தான் வந்து இருக்குது. அதில் வந்து 40 வந்து நெடில் எழுத்துக்கள், 2 மட்டும்தான் வந்து என்னது குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ 42 தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி நன்னூல் படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பரி அப்படின்ற பொருள் சொல்லோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பரி அப்படின்னா வந்து குதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பரினா வந்து குதிரைன்னு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது வந்து தொழில் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. நடிப்பு ஒரு தொழிலை குறிப்பதுனா வந்து தொழில் பெயர். அப்போ நடிப்பு அப்படின்னு அதுதான் வந்து நம்ம தொழிலை குறிக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னென்னா நடிப்பு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்றத வந்து சேர்த்து எழுதணும். அப்போ என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னா இரு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஊ உகரம் கெட்டு என்ன ஆகும், இந்த ஊ உரைக்கும்ன்றல ஊ வந்து இது கூட சேர்ந்து உயிர் அதுக்கப்புறமா என்ன ஆகும், இது ரெண்டும் வந்து இணைஞ்சு ரூவா மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபடி இயல்பு மாதிரி இது ரெண்டும் இணைஞ்சு என்று உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வானில் கரு டேஷ் தோன்றினால் நம்மளுக்கு மழை வரும்னு கேட்குறாங்க. கரு முகில் ஓகேங்களா. மேகம் வந்துச்சுன்னா தான் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு மழை வரும். அப்போ மேகத்துக்கான இன்னொரு வேர்டு என்னன்னா முகில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகேசி வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். 5 சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அப்போ ஐஞ்சிறு காப்பியம் கேட்டதுனால நீலகேசின்றது தான் வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. நீதி நெறி விளக்கம் அப்படின்ற நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீதிநெறி விளக்கம் எழுதியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும், வேற்றுமை வந்து 8 வகைப்படும் ஓகேங்களா. அப்போ முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வேற்றுமை வரைக்கும் மட்டும் டோட்டலாக வந்து 8 வேற்றுமை இருக்குது. அந்த 8 வேற்றுமையில் வந்து 6 வேற்றுமைக்கு வந்து உருபு இருக்குது. ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் வந்து உருபு இல்லை. நெக்ஸ்ட்டு சத்தியம் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா சத்தியம் அப்படின்னா உண்மை. அடுத்த கொஸ்டின், ஒன்றே டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்று கருதி வாழ்வது மனித பண்பாகும் அப்படின்றாங்க. ஒன்றே குலம், இந்த குலமா இந்த குலமான்னு டவுட் வரும். இந்த குலம்னா நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை தான் குலம் அப்படின்வோம். இந்த குலம்னா தான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஒன்றே குலம் ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அப்போ 4ன்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அணுகு அப்படின்ற சொல்லோட எதிர் சொல் கேட்டுக்கிறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, ஆப்போசிட் கேட்டுக்கிறாங்க. அப்போ அணுகு அப்படின்னா விலகுன்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். கை பொருள் அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுதணும். கை
அப்போ எப்படி வரும்? கை கூட்டல் பொருள் இப்பு வந்து போயிட்டு நம்மளுக்கு கை ப்ளஸ் பொருள் அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பூங்கொடி அப்படின்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த நூல்லாம் எழுதியவர் வந்து முடியரசன். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மெல்லினத்துக்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மஞ்சள் வந்து பார்த்தோம்னா இன எழுத்து, மெல்லினத்துக்கான இன எழுத்து இருக்குங்களா, இச்சு தம்பியில் இருக்குது, அம்புல இருக்குது. ஆனால் கல்வியில் வந்து நம்மளுக்கு என்ன இல்லை, மெல்லின வார்த்தை இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். தொல்காப்பியமில் சொல்லக்கூடிய கடற்பயணத்தை வந்து எப்படி நம்ம தொல்காப்பியத்தில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம். ஓகேங்களா, முன்னீர், நன்னீர் வராது, கண்ணீர் தண்ணீர் இடம் வராது, முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. ஆழக்கடல் அப்படின்ட்டு சொல்ல பிரிச்சு எழுதணும். அப்போ ஆழக்கடல் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்? ஆழம் ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வெடர் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அப்போ கலை சொல் பார்த்தோம் அப்படின்னா வெதர் அப்படின்னா வானிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புவியீர்ப்பு புலன் அப்படின்னா வந்து கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு. புகலிடம் அப்படின்னா சான்ச்சுரி. அப்போ வெதருக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ வானிலை. அடுத்த கொஸ்டின், காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை தான் வந்து நம்ம காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து காந்திய சிந்தனையில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட வீரரும் கூட. காட்டாறு அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுதுறோம். பிரித்தோம் அப்படின்னா காடு ப்ளஸ் ஆறு அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், சொல்லோட முதலில் மட்டுமே இடம்பெறக்கூடிய குறுக்கம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஔகார குறுக்கம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? சொல்லோட முதல்ல ஒரு ஔவையார், வௌவால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ சொல்லோட முதல்ல இடம் பெறக்கூடிய குறுக்கம் வந்து ஔகார குறுக்கம். நெக்ஸ்ட், பொருந்தாதது தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனிங்கு பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் வரும், கரெக்டு. பரி அப்படின்னா குதிரைன்னு வரணுங்களா. வாரணம் அப்படின்னா யானை. சிங்காரம் அப்படின்னா பாக்கு வராது, அதுதான் வந்து தவறானது. ஏன்னா சிங்காரம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதில் இருக்கிறதுலே பொருந்தாதது, தப்பாக இருக்கக்கூடிய ஆன்சர். இதோட வந்து என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்மளுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு டாபிக் வந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.